ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் எம்கே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கொங்கு நாட்டு ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் அவரால் இந்த ரைஸே ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டில் அப்படி ஒரு ரைஸை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ் வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்க. சும்மா வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சும்மா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரைஸை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க எப்படி செஞ்சிடலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நெய் நல்லா உருகி வரட்டுங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு கப்பில் தேவையான அளவு கடுகு, ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ அதை இதோடு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் நான் ஒரு 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதோடு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துடலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 10 பல்லு பூண்டை தோல் உரித்து நல்லா நசுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் இதோடு சேர்த்துடலாம். பூண்டு இந்த மாதிரி நசுக்கி சேர்க்கும் போது அப்படியோட ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேங்க பொடிசாக. அதை இதோடு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. ஆனியன் நல்லா வதங்கட்டுங்க. தேவையான அளவு கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாங்க. தக்காளி ரொம்ப சேர்க்கக்கூடாதுங்க. ஸோ சேர்த்தா புளிப்பாகிடும். ஸோ ரைஸ் ஸோ இதுக்கு இவ்வளோ தக்காளி தாங்க சேர்க்கணும். ஒரு பெரிய சைஸ் தக்காளி மட்டும் போதுமான அளவு. உங்களுக்கு ரைஸோட குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் தக்காளி சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாங்க. தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வரும். நான் ஒரு கிளாஸ் பருப்பை ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இதோடு சேர்த்துடலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. தேவையான அளவு மஞ்சத்தூளை இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாங்க. தேவையான அளவு மிளகாத்தூளை சேர்த்துடலாங்க. நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு பெருங்காயத்தூள் இதோடு சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எவ்வளோ குவான்டிட்டி அரிசி எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நான் 1க்கு 1.5 அந்த ரேஷியோவில் பாஸ்மதி ரைஸுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க. ஸோ நீங்களும் அந்த ரேஷியோவில் தேவையான அளவு தண்ணியை இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. ஸோ இப்போது தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். நம்ம விசில் விட போகிறதால நம்ம இந்த ஸ்டேஜில் ரைஸை சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேவையான அளவு கொத்தமல்லியை இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி பொடிசாக சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
அவ்வளோதாங்க. குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுறலாங்க. நல்லா ஒரு 2 விசில் மட்டும் வரட்டுங்க. ரொம்ப விசில் விட்டுற வேணாம். 2 விசிலே போதுமான அளவுங்க இதுக்கு. நம்ம பாஸ்மதி ரைஸுன்றதால 2 விசிலே போதுமான அளவு. ஸோ பாருங்க, சும்மா அல்டிமேட்டா வந்து எந்த மாரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு, சும்மா அப்படி இருந்ததுங்க பார்க்கறதுக்கே. டேஸ்ட் வந்து அதை விட அல்டிமேட்டா இருந்தது. இந்த மாரி ஒரு வாட்டி கண்டிப்பா செஞ்சு பாருங்க. சும்மா வீட்ல இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே புடிச்சிருக்குங்க. கண்டிப்பா இந்த மாரி செஞ்சு பார்த்துட்டு நீங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சும்மா அப்படி இருந்து சாப்பிட்றதுக்கு கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.